யாருவீங்க? சரியான கட்டையா? ஆமா பங்காளி, வைரம் பாஞ்ச கட்ட பங்காளி. வைரம் பாஞ்ச கட்டையா? எதை சொல்றாங்க? இதத்தான் சொல்றாங்களா? விலை போகாத இந்த கட்டைய இவங்க தலையில கட்டி முதலாளி கிட்ட கட்டி இங்க கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த கட்டையானே வியாபாரத்துக்கு தானே வந்திருக்கு. ஓப்பனா பேசுற? என்னையா வேணே? இதெல்லாம் வெளியில நின்னு பேசுற விஷயமாண்ணே. உள்ள வாங்கனே. எந்த ஒரு கட்டையா? கேரளா கட்டணே. கலரை பார்த்தாலே தெரியுது. கரும்பு முடிச்சவங்க கட்டைக்கு என்ன கலர் வேண்டி கிடக்கு? யோசிக்காம விரசா விளைய சொல்லியா தூண்டு. ஒரு நிமிஷம் முதலாளி கிட்ட போய் விலை என்னன்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறேன். இங்கே இல்ல சூரிய பகவானே, இன்னைக்கு விக்காத கட்டையெல்லாம் விக்கணும்டா. வித்துருச்சு முதலாளி. அந்த விக்காத கட்டைய விலை கேட்டு வந்திருக்காங்க முதலாளி. அப்படியா? இன்னைக்கு தாண்டா உருப்படியான வேலையை கொண்டு வந்திருக்க. 400 ரூபாய் வாங்கிட்டு தூக்கி விடு. தூக்கி விட்டு முதலாளி 1000 ரூபாய் வாங்கிட்டு தூக்கிட்டு போய் சொல்லிட்டாரு. 1000 ரூபாயா? அட நீங்க வேறனே, இந்த முதலாளிக்கு அந்த கட்டை மேல ஒரு கண்ணுனே. அவர் மனசு மாறதுக்குள்ள காசை கொடுத்துட்டு தூக்கிட்டு போயிருங்க. கட்டில செஞ்சு போட்டு படுத்தீங்கன்னா மெத்தையே தேவையில்லைன்னு மொத்து மொத்துன்னு இருக்கும். இந்த 1100 வச்சுக்கா. 2 கட்ட பேர் என்ன? கட்ட பேரு செண்பக கட்டை. செண்பக கட்டையா? செண்பகமே 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 செண்பகமே. கட்டை இங்க இருக்கு. கட்டையில போறவங்க எங்க போறாங்க? 1 2 3 தூக்குடா பங்காளி, தூக்குடா பங்காளி. ஐயோ நம்ம கட்டை தூக்குறாங்க. என்னடா நடக்குது அங்க? இது இல்லையா கட்டை? இது கட்டை இல்லாம வேற எதையா கட்டை? சொட்டை அதுதான்டா கட்டை. ஆனே தூக்குறது. என்னடா நடக்குதுங்க? ஏக்குறா. நீ சொன்னது மாதிரியே 1 ரூபா கம்மி இல்லாம 100 ரூபா சேர்த்து கொடுத்துருக்க மாமா. இன்னும் 1000 ரூபாய் சேர்த்துற மாமா. 400 ரூபாய்க்கே என்னை மாமா ஆக்கிட்டேனா? தொழில சுத்த வேண்டியா? நீ எல்லாம் தொழில் பார்த்து எங்க முன்னேறி போயா? இவன்லாம் ஒரு மாமா. வா பங்காளி. கடைசி வரை நான் ஒரு மில்லு ஓனருங்கிறத கொஞ்சம் கூட நம்பலையடா. அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிருப்பேன். என்ன பஞ்சாயத்து? கட்ட பஞ்சாயத்து. யோ மாமா, போய் 50,000 ரூபாய் பணம் கொண்டு வா. மாப்பிள்ளைக்கு அவசரமா செலவு இருக்கு. இவனும் கேட்டுட்டேன், ஊரு ஊரா பரப்பிடுவானோ. உனக்கு முறைக்கிறதே வேலையா போச்சு. ஜாஸ்மின் 90%. பரவாயில்லையே, திருந்துட்டியா? இப்பெல்லாம் இவ லவர் வரதில்ல மேம். நைஸ். இதே மாதிரி படி. தேங்க்ஸ் மேம். கௌசல்யா, இந்த மில்லு இந்த மதுரை முருகனுக்கே கிடைக்கணும்டா சாமி. ஏண்டா பேபே, என்னடா கிழவன் புகையாயிட்டா? என்ன பண்ணாங்க? பட்டனை போட்டேன், பட்டுன்னு போயிருச்சு முதலாளி. எனக்கு எதுவுமே தெரியாது முதலாளி. அம்மா, ஒரு நிமிஷத்துல 1 லட்சம் ரூபாய் மிஷனை காலி பண்ணிட்டேடா. காவாளி பேட இல்ல முதலாளி. என்னடா லொல்ல முதலாளி? டேய், இந்த களவாணி போயிட்ட மில்ல விட்டுட்டு எங்கடா போன? போஸ்ட் ஆபீஸுக்கா? உன்னைய போவியா? இனிமே போவியா? போவியாடா? வெளியே போவியா? போவியாடா இனிமே? பொம்பளை நடப்பிலே தெரிஞ்சு என் புலப்ப பால் அடிச்சுட்டீடா. ஓப்பன் சொன்ன மாதிரி நீ சாகிற வரை திருந்தவே மாட்டாடா. அப்படியே பொம்பளை விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வரால வேலைக்காரி இவளை கூட்டிக்கிட்டு ஓட வேண்டியது. இங்க என்ன நடக்குது? உனக்கு எனக்கு நிச்சயார்த்தம் நடக்குது. வயசான காலத்துல என்ன ஏன்டா உயிரை வாங்குறீங்க? இந்த கடனை கட்டுற வரைக்கும் இனிமே எவனுக்கு சம்பளம் கிடையாது. இப்ப மட்டும் என்ன வாழுது? மாசம் மாசம் செக்கு கொடுக்கற மாதிரி. பகால் இனிமே ஒழுங்கா வேலையை பார்க்காம சல்லிப்பை கணக்கா லெட்டர் போடுற மயிர போற தெரிஞ்ச பார்த்த இடத்துல கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். தரிசா கிடந்தவன மனுஷனாக்கணும் பாரு, அது ஏன் தப்புடா? வக்கால் ஒண்ணு திருந்து இல்லைன்னா செத்து போயிரு.
காதலிக்கிறவன் நான் கஷ்டப்படலாம். பாவம் முதலாளி, முருகன், ஊமை அவங்களும் என் காதலால பிரச்சனையை சந்திக்கிறத நான் விரும்பல. 1 வருஷமா ஒரு நாள் கூட விடாம லெட்டர் போட்டேன். பதிலுக்கு ஒரு லெட்டர் கூட போடாத உனக்கு இனி நான் லெட்டர் போட விரும்பல. அதுக்காக நீ என் மனசை விட்டு போனதா அர்த்தம் இல்லை. Many more happy returns of the day. Thank you, Daddy. Wow! Many more happy returns of the day. Many happy returns of the day. Thank you. Happy birthday, Jasmine. Thank you. Happy birthday, Jasmine. You are looking so sweet. Treat it, Mom. அம்மா, இந்த பழைய சைக்கிளை உனக்கு வேணா எடுத்துக்கோ. அதிக சந்தோஷத்தையும் அதிக சோகத்தையும் கொடுக்கிறது காதல் மட்டும்தான். எனக்கு சந்தோஷம் தேவையில்லை, சோகம் மட்டும் போதும். ஜாஸ்மின், தயவு செய்து என் காதலை மட்டும் நிராகரிச்சிடாத. நம்ம மறுபடியும் சந்திப்போங்கிற நம்பிக்கையுடன் பாலசுப்ரமணியம். நீ கோவப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? 6 வருஷம் பாதுகாத்த, ஒரு தடவை நினைவு வந்துச்சா? வராது. 30 வருஷம் அனுபவம் சொல்றான். இதை விட வேற என்ன நம்பிக்கை உனக்கு? உன்கிட்ட இருக்கிற அதே காதல் பாசமா என்கிட்ட இருக்கு, புரிஞ்சுக்க. இவ்வளவு நினைச்ச ஹார்ட் பேஷண்ட் ஆயிட்டேன். எப்ப வேணாலும் செத்து போயிடுவேன். அதனால என் பொண்ணை உங்ககிட்ட அனாதையை விட்டுட்டு போக முடியாது. சரி, நீயும் திடீர்னு செத்து போயிட்டு வை, என் பொண்ணை யார் பாதுகாப்பா? இவ இத்தனை வருஷம் இப்படி கடந்து கஷ்டப்பட்டது போதும். மரணங்கிறது இறைவன் கையில சுகமான தூக்கம். அங்க போயாவது அவளை சந்தோஷமா இருக்க விடு. ஒரு அப்பாவா என் மகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு நானும் நிம்மதியா கண்ண மூடுவேன். என் கடமை செய்ய விடு. என்னை கொன்னுட்டு அவளை தூக்கிட்டு போய் உங்க கடமையை செய்யுங்க. 28 வயசாக ஆகுது. ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 2 குழந்தைகளை பத்துட்டு சந்தோஷமா வாழப்பாரு. காதலிச்சது போதும். முருகா, அந்த வந்துட்டேன். இவங்களை வெளியே போக சொல்லு. எந்திரிச்சு போங்க சார். ஜூவோட துப்பாக்கி வெடிக்கிறதுக்குள்ள புல்லட்ல உங்க பேர் எழுதி இருக்க